நான் ஒரு நாள் காரு ஹாரன் மாட்ட போயிருந்தப்ப அந்த மெக்கானிக் 400 கேட்டாரு. ஆனா வெறும் 5 நிமிஷத்துல அந்த கார் ஹாரனை மாட்டிட்டாரு. அப்போ நான் யோசிச்சேன், எதுக்கு இதுக்கு இவ்வளோ காசு வாங்குறாரு அப்படின்னு. ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தோணுச்சு, நம்ம அந்த சேம் ஹாரனை மாட்டியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அது 1/2 மணி நேரம் எடுத்திருக்கும், 1 மணி நேரம் எடுத்திருக்கும். நம்மளுடைய யோசனை அதிகமாக அதில் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம லெவல் 1ல இருந்திருப்போம். ஆனால் அவரு லெவல் 50 லெவல் 100ல இருக்கிறாரு, டக்குன்னு மாட்டிட்டாரு. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். நான் வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் கார் இன்வென்ட் பண்ண டைமில் 1806லேயே கார் இன்ஜினுக்கான ப்ரோட்டோடைப்பை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இன்ஜினை ரெடி பண்ணி ஒரு காராக பேட்டன்ட் பண்ணும் பொழுது 1886 தாண்டிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா 100 நூற்றாண்டுகள் எடுத்திருக்கிறது. இன்ஜின் ரெடி பண்ணி இன்ஜின்லேருந்து காரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு 100 நூற்றாண்டுகள் எடுத்திருக்கிறது. அப்போது அது எதை குறிக்குது அப்படின்னா யோசனையை குறிக்குதுங்க. இன்னைக்கு வாங்கக்கூடிய கார்ஸ் அது வந்து ஏதோ பாடி டிசைனுக்கு மட்டும் அவ்வளோ ப்ரைஸ்னே கிடையாது. அதனுடைய ஐடியாஸ்க்கும் சேர்த்து தான் நம்ம அந்த வேல்யூவை கொடுக்குறோம். நம்ம வந்து ஈஸியாக ஒன்று நினச்சிருவோம், இந்த ஒரு மாங்காய் இவ்வளோ தானே விலை, இல்லை இந்த ஒரு பொருள் கடையில் வாங்கக்கூடிய பொருள் இவ்வளோ தானே விலை, இதுக்கு எதுக்கு இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு. அவங்க அந்த மனசு அந்த யோசனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஐடியாவை அந்த விவசாயத்தில் போட்டு அந்த பொருளை ஃப்ரூட்டை அவங்க அறுவடை பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அதுக்கு உடல் உழைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேலே அவங்க அந்த யோசனையோட யோசிச்சு பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த யோசனைக்கு அவ்வளோ டைம் அவ்வளோ வேல்யூ உண்டு. அப்போ அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார் என்றால், நீங்கள் அவரை குறித்து யோசிக்கும் பொழுது உங்களுடைய ஸ்ட்ரென்த் உள்ளான ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி ஒரு யோசிச்சு யோசிச்சு 100 நூற்றாண்டுகளா யோசிச்சு ஒரு இன்ஜின் உருவாக்கி காரை உருவாக்குனாங்களோ, அதே மாதிரி நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள் யோசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு இன்ஜினோ ஒரு காரோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு உள்ளான ஸ்ட்ராங் மனுஷன் உருவாகிறான். அல்லேலூயா. ஸோ அந்த ஸ்ட்ராங் மனுஷன் தான் இயேசு கிறிஸ்துக்குள்ளான விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்துகிறான். ஆவிக்குரிய ஆவியானவர் உங்களை நடத்துகிறார். ஆம், அதை நம்ம பார்க்க மாட்டோம், பார்க்க முடியாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த உலகத்தில் வெளியில் பார்க்கறத விட அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மனுஷன் மிகவும் இம்பார்ட்டண்டான வேல்யூபிளான மனுஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின் சாட்சியும் அவருடைய வசனத்தின் வசனத்தை பொறுமையாக கைக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த யோசனைக்கு அவ்வளவு வேல்யூ. இயேசு கிறிஸ்து முதலாவது கேட்டார், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் என்னில் அன்பு கூறுவாயாக என்று கேட்டார். ஹalleluya. அவர் கேட்கறது என்ன தெரியுமா? மனசு. மனசு முதல்ல அவர்கிட்ட வேணும் என்பதுதான். ஹalleluya. அவர் பற்றி யோசிக்கிற யோசனை வரும் பொழுதுதான் அவரை பற்றி அதிகமா புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அவரை பற்றி நினைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா எப்படி அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியும்? ஹalleluya. அதான் நான் சொன்னேன், ஒரு கார் அதை இன்ஜின் டிசைன் பண்ணி காரை டிசைன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 100 நூற்றாண்டுகள் 1700ல இருந்து 1886 வரைக்கும் டைம் எடுத்திருக்குது. அப்போ ஆஹ், நாம அவரை பத்தி யோசிக்கும் பொழுதுதான் நாம அவரை பற்றி அதிகமா புரிந்து கொள்கிறோம், ரிசீவ் பண்ணுகிறோம். அது மட்டுமல்ல, அதுதான் நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. ஹalleluya. ஸோ அந்த ஒரு டியூனிங்ல இருக்கும் பொழுதுதான் நீங்க காடோட சத்தத்தை கேட்க முடியும். நீங்க உங்களுடைய அஹ், நினைவுகளை வேற எங்கேயோ வச்சிருந்தீங்க அப்படின்னா அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஹalleluya. அவர் சத்தமா சொன்னாலும் உங்களுக்கு கேட்காது. நீங்க உலகத்தின் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால நீங்கள் ஆஹ், வேறு விஷயில வழி திருப்பி விடப்படுவீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து வழியில நடக்காம நீங்கள் தவறான பாதையில போய் விடுவீங்க. அவருடைய பாதையில போனா மட்டும்தான் நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிற யாரும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தின் கேட்டின் மகன் பிசாசன் கெட்டு போனான், அவனை பின்பற்றுகிறவர்கள் கெட்டு போவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்தை பின்பற்றுகிற யாரும் கெட்டு போவதில்லை. அவர் தம்முடைய நாமத்தினாலே அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அவர் 17ஆம் அதிகாரம் யோவான்ல ஜெபம் பண்ணுகிறார், உம்முடைய நாமத்தினாலே அவர்களை பாதுகாத்துக் கொண்டேன் என்று. அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த கேட்டின் மகன் கெட்டு போனான், ஆனா நீங்க பிதாவே நீங்க எனக்கு தந்தா யாரும் கெட்டு போகவில்லை, உம்முடைய நாமத்தினாலே அவர்களை பாதுகாத்துக் கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஹalleluya. அவங்களுக்கு நான் என்ன கொடுக்கிறேன் தெரியுமா? என்னை பற்றி அறிகிற அறியும், பிதாவுக்கு தேவனை பற்றி அறிகிற அறியும் கொடுக்கிறேன் என்று அங்க சொல்கிறார். ஹalleluya. அது மட்டும் இல்லைங்க, அந்த இடத்துல அவரு இன்னும் எக்ஸ்பிளைனா பண்ணிக்கிட்டே போறாரு. ஹalleluya. நாம் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல அவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அங்கே ஜெபம் செய்கிறார். ஹalleluya. ஒன்றான மெய்தேவனாக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு அங்க சொல்லி தராருங்க.
அல்லேலூயா. அவர் அறிகிற அறிவுக்கு அவ்வளவு வேல்யூங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளால சொல்லிக் கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? அந்த உவமைகளோட விட்டுறாம அவர்கிட்ட வந்து எக்ஸ்பிளனேஷனை கேட்கணும். அந்த உவமைகளோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, அந்த ஸ்டோரியோட எக்ஸ்பிளனேஷன் என்று கேட்கும் பொழுது அதற்கான விளக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதற்கான விளக்கத்தை சொல்லிக் கொடுத்து அதனோட ஆஹ், அதனோட விளக்கத்தை சொல்லிக் கொடுத்து அதனோட ஆழங்களையும் சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. யாரு கேட்கணுங்கிற விருப்பத்தோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க அதை சொல்லிக் கொடுப்பாரு. அல்லேலூயா. அது அவ்வளவு வேல்யூபிள் அவரை அறிகிற அறிவு. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். See you.